அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட், ராமர் அவதரித்த இந்த சிறப்பான மாதமான புரட்டாசி மாதத்தில் அவருடைய பெருமையை நாமும் நமது சமூக மக்களும் நல்ல விதமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு சிறப்பான போட்டியை ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மீண்டும் ஜெய் ஸ்ரீராம். இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையிறாங்க. அப்படி கடையிறப்போ நிறைய உயிரினங்கள் உருவாகுது. அந்த டயத்துல உருவான ஒரு பெண்மணி, ஒரு அழகான பெண்மணி தான் அகலிகை. அகலிகை அவ்வளவு அழகா இருக்கிறதுனால அவங்களை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு இந்திரனுக்கும் அந்த டயத்துல வாழ்ந்த கௌதம முனிவருக்கும் பயங்கரமான ஆசை வருது. அப்போ பிரம்மர் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு போட்டி வச்சு, அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அகலிகை பெண்மணியை கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறாரு. அது என்னன்னா, உங்க ரெண்டு பேர்த்துல யாரு முதல்ல 2 தலை கொண்ட பசுவை என்கிட்ட காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அகலிகை பெண்மணியை நான் திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 பேரும் அந்த 2 தலை கொண்ட பசுவை தேடி போறாங்க. கௌதம முனிவருக்கு நாரதர் உதவி பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பசு கன்றுக்குட்டியை ஈண்டுகிட்டு இருக்க பசுவை காமிச்சோம்னா அதுக்கு 2 தலை இருக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்து அதை காமிக்க வைக்கிறாங்க. அப்படி காமிக்கும் போது அந்த பசுவுடைய தாய் பசுடைய தலை முன்பகுதியிலும் பிறக்கிற அந்த கண்ணுக்குட்டியோட தலை பின்பகுதியில் இருக்கிறதுனால 2 தலை கொண்ட பசுவை கௌதம முனிவர் பிரம்மருக்கு காமிச்சு அந்த அகலிகை பெண்மணியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இதனால கடும் கோபம் அடைந்த இந்திரன் எப்படியாவது அந்த அகலிகை பெண்மணி அடைஞ்சே தீரணும் அப்படின்ட்டு சந்திரனோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி கௌதம முனிவர் இல்லாத நேரத்துல அவர் மாதிரியே போய் அகலிகை பெண்மணியை அடைஞ்சிடறாங்க. இது தெரிஞ்ச கௌதம முனிவர் அந்த அகலிகை பெண்மணிக்கு ஒரு சாபம் கொடுத்துறாரு. அது என்னன்னா, அவங்க கல்லா மாறிடணும் அப்படின்னு. அந்த சாபத்தோட விமோச்சனம் எப்படின்னா, ஒரு கடவுள் அவதாரமாக இந்த பூமியில ஒரு சிறந்த ஆண்மகனா அவங்க வளர்ந்து அவங்க பாதம் எப்ப அந்த கல்லுல படுதோ அப்ப அவங்க பெண்மணியா மாறிடலாம், தன்னோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு சாப விமோச்சனத்தோட சேர்த்து ஒரு சாபம் கொடுக்கிறார் கௌதம முனிவர். அப்போ ராமர் கடவுளுடைய அவதாரமா இந்த பூமியில பிறந்து அவர் வளர்ந்து ஒரு ஆண்மகனா அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காரு. விஸ்வாமித்திரர் கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு கல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு துளசி செடி இருக்கு. துளசி செடி எப்படி ஒரு கல்லுக்கு பக்கத்துல அப்படி வளருது, அது புனிதமான இடத்துல தானே வளரும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர்கிட்ட ராமர் கேட்கும் போது நடந்த விஷயங்களை அவர் சொல்றாரு. அப்போ ராமர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பாதத்தை அந்த கல்லு மேல வச்சு அந்த அகலிகை பெண்மணிக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவங்க பெண்மணியா மாறி மீண்டும் கௌதம முனிவரோட சேர்ந்து வாழ்றாங்க. இதுதான் கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. அடுத்து திருவடியின் பெருமை. இதுலயும் நம்ம ராமருடைய பெருமையை பத்தி தான் பார்க்க போறோம். சீதையை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த சுயம்பரத்துல ராமர் போகும்போது அந்த சுயம்பரத்துல என்ன கண்டிஷன்னா, எவர் ஒரு சிவதனுசு அதாவது அந்த வில்ல உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றத கண்டிஷன். ஸோ அந்த டயத்துல ராமர் அந்த வில்ல உடைக்கிறதுக்காக போறாரு. அவருடைய வலது காலை வச்சு வில்லின் ஒரு பகுதியை காலில் விதிச்சுக்கிட்டு இன்னொரு பகுதியை கையில பிடிச்சிக்கிட்டு அவர் உடைக்க ட்ரை பண்றப்போ அந்த கையில பிடிச்சிருக்க மேல் பகுதி என்ன நினைக்குதுன்னா, அந்த கீழ்ப்பகுதி எவ்வளவு ஒரு புனிதமானது, எவ்வளவு ஒரு கொடுத்து வச்சது, அவருடைய பாதத்தை தொடுறதுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே முறிச்சுக்கிட்டு உடைச்சு அவருடைய பாதத்தை தொட்டதா சொல்றாங்க. ஸோ நம்ம ஆன்மீகத்துடைய மெயினான கான்செப்டே என்னன்னா, இறைவனுடைய திருவடி அடைகிறது தான். இந்த கான்செப்ட் அந்த வில்லு தன்னைத்தானே உடைச்சுக்கிட்டு அவர் காலை தொட்டதை சொல்றதை இந்த கான்செப்டை ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சிறிய திருவடின்னு யாரை சொல்றாங்கன்னா, ராமர் கூடவே எப்போதுமே இருந்து அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு அவருக்கு எப்போதுமே உறுதுணையா அவருக்கு சப்போர்ட்டா ஒரு நண்பனா இருந்த அனுமனை சிறிய திருவடின்னு சொல்றாங்க. திருவடி சூட்டு படலம். இந்த தலைப்பு எதை பத்தினதுன்னா, தசரத மைந்தர்களான ராமர், பரதன் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருந்த ஒரு புனிதமான புரிதல் இது சம்பந்தப்பட்டதுதான். தசரதனுடைய ஆணைப்படி, அவருடைய வாக்குப்படி ராமர் வனவாசம் போயிடுறாரு. வனவாசம் போயிருந்த அந்த டயத்துல பரதரை ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய அண்ணன் வனவாசம் போயிருந்த டயத்துல ஆட்சி செய்ய மனம் இல்லாத பரதர் ராமரை தேடி காட்டுக்குள்ள போய், நீங்க இருக்கிற இடத்துல என்னால இருந்து ஆட்சி பண்ண முடியாது, நீங்க தயவு செய்து திரும்ப இந்த நாட்டை நீங்களே ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தன்னுடைய தந்தையின் வாக்கு மாறிடக்கூடாது, பொய்த்திடக்கூடாது அப்படின்றதுக்காக வர மறுத்துறாரு ராமர். அப்போ பரதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வராட்டியே பரவாயில்ல, உங்களுக்கு திருவடிகளை கொடுங்க, அதை சாட்சியா வச்சு நான் ஆட்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அவருடைய திருவடியை வாங்கிட்டு அதை தன்னுடைய தலையில் சுமந்து அங்கே அந்த நாட்டில் வச்சு ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. இதுதான் திருவடி சூட்டு படலம். நன்றி.